உங்க அப்பா அம்மாவோட சுதந்திரமா வாழ போற உனக்கு பரிசு கொடுக்கறதுக்காக நானே தட்டிக்கிட்டு வந்தது. This is something very, very precious. Worth several lakhs. Come on, take it. Johnny! Don't go. Johnny, இதை நீ என்கிட்ட இருந்து தட்டிட்டு வந்தேங்கிறது போய். ஆனா இப்ப உன் உயிரை நான் இங்க இருந்து தட்டிக்கிட்டு போக போறேங்கிறது தான் நடக்க போற உண்மை. இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் இழந்ததாவே இருக்கணும். ஆனா என் மாதிரி மத்தவங்களும் உன்னால எதையுமே இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். நீ இந்த பிஸ்டல்ல இருந்து உன் நெஞ்சில வாங்க போற புல்லட் தங்கப்பதக்கம் மாதிரி உன் கூட்டத்துக்கே ஒரு மறக்க முடியாத பரிசாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. துப்பாக்கியோட குணமே எதிரி நிக்கிற எல்லாரையும் எதிரியா தான் நினைக்கும். Come on, get it. Get back. Johnny, ராஜா, ஆத்திரப்படாதே. ராஜா, உன் நெஞ்சிலே நீ என்னை மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக விலை உயர்ந்த பரிசு உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாவி துப்பாக்கி குண்ட பரிசாக பதிச்சுட்டா. ராஜா, நீ எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது. நீ யாரோட ரத்தத்தின் ரத்தம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன் வாழ்க்கை ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம என்ன ரத்த சிந்த வச்சவனை பழிக்கு பழி வாங்காம நான் பறி கொடுத்த அந்த பொருளை மறுபடியும் மீட்காம இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் ராஜா, போக மாட்டேன். ஜானி, அவ இடத்த சொல்லு. அவ அடிச்சுக்கிட்டு போன பொருளை எப்படி மீட்டிட்டு வர வேணும்னா அவன் நெஞ்சைய துப்பாக்கி குண்டால சல்லடையாக்கி காட்டுற. ராஜா, உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன் துடிப்பு அடங்கிறதுக்குள்ள என்னை இந்த கத்திக்கு ஆளாக்கியவனுடைய இதே துடிப்பு அடங்கணும். ராஜா, இன்னைக்கு ஊட்டிக்கு போற ரயில்ல அவ ஒரு பயணியா போய் சேரக்கூடாது, ஒரு பணமாகத்தான் போய் சேரணும். நீ கொண்டு வர போற வெற்றி செய்தியை கேட்க நான் மட்டும் இங்க இருக்க மாட்டேன். ஆமா ராஜா, என் கூட உன்னை பெத்தவங்களும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜானி, உண்மையாவா? உன் வெற்றி மேல சத்தியமா சொல்றேன் ராஜா. ஜானி, முதல் முறையா என் கையில ரத்த கரப்படிய போகுது. என்ன பெத்தவங்களை நான் சந்திக்க அவனோட புள்ள பெத்தவனை இழக்கணுங்கிறது தான் விதியோட விளையாட்டுனா இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஃபேண்டாஸ்டிக், ராஜசேகர் பிரமாதம். இந்த காட்சிக்கு இந்த அவதாரம் போறோம். யூ கேன் ரிவீல் யுவர்செல்ஃப் மை டியர். ஜானி, என் வேலை முடிஞ்சது. விஷயம் கைக்கு வந்ததும் வேற வேஷத்தை போட்டுடக்கூடாது. பில்லில் இருக்கிற அம்ப கிளம்ப வச்சுட்டேன், மறந்துடாது. கவலைப்படாத விக்கி, வேகமா கிளம்பின அம்ப வேலை முடிஞ்சதும் அதை ரெண்டா முறிச்சு போட்டுடுறேன். இந்த ஒரு தடவை மாத்திரம் ஹெல்ப் பண்ணினா அப்புறம் பாரு, என் தலைய உன் மடியில வச்சு படுப்பேனே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல தலை வச்சும் படுக்க மாட்டேன். சத்தியமா? உன் மடி சத்தியமா. சரி, நம்புறேன். நீ சொல்லிக்கினபடி ரயில 10வது மைலே நிறுத்துறேன். ஆனா என்ன ஆனா? ரயில் சிநேகிதமும் ஜெயில் சிநேகிதமும் நிக்காதுன்னு ஆயத்த சொல்லும். ஏன் அதுக்கு இப்ப என்ன? நாம ஒண்ணும் ஜெயில கண்டுக்கல. இப்ப ரயில கலந்துக்கிறதுனால காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நீ கைவிட்ட மாட்டிய? பைத்தியம். இனிமே இந்த கைதான் எனக்கு சொந்த கை. என்ன இப்படி முழுகிற மாதிரி பாக்குற? கொஞ்சம் மிச்ச வை. மாட்டேன், இன்னைக்கே மொத்தமா பாத்துட போறேன். ஏன்னா நாளைக்குதான் நான் இருக்க மாட்டேனே.
ஜெயில இருப்பேன்னு சொன்னேன். பாத்தியாயா, என்ன? எப்பவும் நான் உன் நெஞ்சிலேயே இருப்பேன். ஐயோ, இதுல ஏறக்கூடாதுமா. ஏத்தா என் வேலையே போயிடுமா. அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. ஐயா 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 சும்மா இருமா. அப்புறம் நான் குடியாட்டுற வேலையை விட்டுட்டு வீட்டுல போய் துணிய கொடியில காய வைக்கிற வேலை தான் பாக்கணும். ஐயா ஐயா, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, இந்த அனாதைக்கு கை கொடுங்க. இது ஏதோ லூப் லைன்ல வர வேண்டிய மாதிரி இருக்க. எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா சரி. ஏமா அப்படி கண்ணை கசிக்கிட்டு தண்ணிய விடுற? எல்லாம் இந்த தண்ணி நல்ல வந்து வரதும். தண்ணி ஆலையா? யார் அந்த தண்ணி வண்டி? உன் மாமனா, மச்சானா, மட்டா புருஷனா?